அப்பல்லோ மருத்துவமனையின் புதிய அறிக்கை தொடர்பாக எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய தொலைபேசி வாயிலாக இணைப்பில் வருகிறார். அவரிடம் பேசலாம். திரு பாண்டே, முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு தற்பொழுது எக்மோ கருவி மூலம் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சற்று முன் நமக்கு கிடைத்த தகவலின்படி அப்பல்லோ மருத்துவமனை ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இன்று காலை ஆன்ஜியோ மாதிரியான ஒரு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு தகவலை பார்த்தோம். தற்பொழுது எக்மோ கருவி மூலம் அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு சாமானியனின் பார்வையில் இது தொடர்பான ஒரு புரிதல் வேண்டுமென்றால் தயவு செய்து பதிவு செய்யுங்கள். ஆமாம், நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான வார்த்தை. இதற்கு முன்னால் அப்பல்லோல இதுவரை ஒரு முறை கூட வந்துடாத ஒரு மிக முக்கியமான வார்த்தையோடு கூடிய ஒரு அறிக்கை இப்போது வந்திருக்கிறது. தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு who suffered a cardiac arrest yesterday evening continues to be very critical. இந்த continues to be very critical அப்படிங்கிற வரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா, ரொம்ப சிக்னிபிகண்டா, ரொம்ப கவலையோடு கவனிக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னால் நமக்கு அதிகாரப்பூர்வமற்ற முறையில சொன்ன தகவல்கள் எல்லாமே ஸ்டேபிள் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. அவங்க அதாவது சீராக இருக்கிறது, நிலையாக இருக்கிறது, முன்னேற்றமும் இல்லை பின்னடைவும் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தகவலா இருந்தது. தற்போது முதல் முறையாக இந்த 73 நாட்கள்ல இல்லாத ஒரு தகவலாக முதல் முறையாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அதனுடைய சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் திரு சுப்பையாவுடைய அறிக்கையின் மூலமாக சொல்லப்பட்டிருக்குது. தலைமைச் செயல் அதிகாரி திரு சுப்பையா விஸ்வநாதன் தகவல் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎம் கண்டினியூஸ் டு பி வெரி கிரிட்டிக்கல். நேற்று இரவுக்கு பிறகு தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையில, தமிழ்ல சொல்வதா இருந்தா அது கண்டினியூஸ் டு பி வெரி கிரிட்டிக்கல் அப்படிங்கிறத, தொடர்ந்து கவலைக்கிடமான நிலைமையில, முன்னேற்றம் எதுவும் இல்லாத நிலைமையில இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே காலையிலேயே நம்ம சொல்லியிருந்தோம், முதலமைச்சருக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போய் இந்த எக்மோவுக்கான கருவி பொருத்தப்பட்டு அவருடைய இருதயமும் அவருடைய நுரையீரலும் வெளியில இருந்து இயக்கப்பட்டது. அவங்க செயற்கையான முறையில உயிர் தொடர்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த இடத்துல அவங்களுடைய இயல்பான தன்னியல்பு இதயமும் நுரையீரலும் தன்னியல்புல சுவாசிக்க மட்டும் ரத்தங்களை ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துவதற்கான நிலையை இதயம் இழந்திருந்ததுனால செயற்கை முறையில வெளியில இருந்து எக்மோ அப்படிங்கிற கருவிகள் பொருத்தப்பட்டு நுரையீரலும் இருதயமும் இரண்டுமே வெளியிலிருந்து செயற்கை முறையாக இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்போதும் கூட அதே நிலை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இசிஎம்ஓ எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இருக்கக்கூடிய எக்மோ அப்படிங்கிறது தான் இதுல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. அந்த சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக இந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த சப்போர்ட்டை தாண்டி தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை ரியாக்ட் பண்ணி எதிர்வினையாற்றி அந்த சப்போர்ட் இல்லாமலே இயங்க வேண்டிய நிலைமையை அந்த உடல் ஏற்படுத்த வேண்டும். அந்த உடல் தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுதா, அந்த அளவுக்கு எதிர்வினையாற்றுதா, அந்த அளவுக்கு அந்த காலையில இருந்து அடைப்பு நீக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டிருக்கா, ரத்த ஓட்டம் சரியா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்க வேண்டியது. அதன் மூலமா தான் உடல்நிலை எதன முன்னேற்றம் இருக்குமாங்கிறத பார்க்க முடியும். நம்ம சொன்ன மாதிரி நேற்று இரவுல இருந்து சொன்ன போது நமக்கு நம்ம உள்ள போய் அதிகாரப்பூர்வமான முறையில முழுமையான விவரங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தோம். அந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்ட போது அவங்க காலையில 4 மணி தான் கழிச்சு தான் அடுத்த கட்ட தகவல் சொல்ல முடியுங்க. காலையில 4 மணிக்கு தான் அந்த எக்மோ கருவி பொருத்தப்பட்டது. காலையில 4 முதல் 5 மணி, நம்ம ஏற்கனவே தந்தி தொலைக்காட்சியில மிக சரியாக மிக ஆதாரப்பூர்வமாக குறிப்பிட்ட போது காலை 4 முதல் 5 மணி முதல்ல தான் 5 மணி வரை தான் இந்த எக்மோ கருவி பொருத்தப்பட்டது. அதன் பிறகும் கூட அடுத்த 24 மணி நேரம் தொடர்ந்து கண்காணிக்க தான் வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. தற்போதும் கூட கண்காணிப்பு தொடர்ந்து அண்ட் க்ளோஸ்லி மானிட்டர்ட் பை எ டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், தொடர்ந்து நிபுணர்களால தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறார். இப்போ நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல காலையில 4 மணிக்கு பிறகு எந்த சிகிச்சையும் அளிக்கப்படவில்லை. தமிழக முதலமைச்சருக்கு எந்த சிகிச்சையும் அளிக்கப்படவில்லை. அவங்க எக்மோ பொருத்தப்பட்டு அவர் எக்ஸ்டர்னலாக வெளியிலிருந்து அவருடைய சுவாசமும் அதோடைய இதய பிடிப்பும் வெளியிலிருந்து இயக்கப்படுகிறது. அந்த வெளியிலிருந்து இயக்கத்தை தாண்டி தன்னியல்பாக இருதயமும் நுரையீரலும் சுவாசிக்கவும் ரத்தத்தை ஓட்டவும் ரத்த பயன்படுமையானால் அப்போதுதான் முழுமையாக தமிழக முதலமைச்சர் முன்னேற்றம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். தற்போதைய நிலையில வெரி கிரிட்டிக்கல் அப்படிங்கிறதா, உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதிகாரப்பூர்வமான தகவலா இருக்குது. உடனடியாக தமிழக முதலமைச்சருடைய உடல்ல ரத்த ஓட்டமும் சுவாசமும் இது தன்னியல்புல நடக்கிறது தான் எதிர்பார்ப்பா இருக்குது. அது தரப்படுகிறதா, அது உடல்நிலை அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறதா, அந்த அளவுக்கு மாறுகிறதாங்கிறதா எல்லோரும் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல இப்போது கவலைக்கிடமான நிலை இருந்தால் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சொன்னது போல செயலர்களோ, அரசு துறை செயலர்களோ, அல்லது அமைச்சர் பெருமக்களோ, தொண்டர்களோ, ஊடகமோ, பிரதமரோ, முதலமைச்சரோ யாருமே செய்வதற்கு முழுக்க முழுக்க கண்காணிப்பு பணி மட்டும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எக்மோல கொடுத்து அவங்க வெளியில இருந்து அந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட்
ஹெலிகாப்டர் மூலமாக தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வெளியிலிருந்து நடக்கக்கூடிய சுவாசமும் வெளியிலிருந்து தொடரக்கூடிய ரத்த ஓட்டமும் உள்ளிருந்து ஓடக்கூடிய ரத்த ஓட்டமாகவும் உள்ளிருந்து ஓடக்கூடிய சுவாசமாகவும் மாறும் பட்சத்துல இது வந்து ஒரு முன்னேற்றம் எல்லாம் இல்லை என்றால் நிச்சயமாக அது ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை 73 நாட்களுக்கு பிறகு கவலைக்கிடமாக இருக்கிறது. வெரி கிரிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதற்கு முன்னால் அவர்கள் பயன்படுத்தாத வார்த்தை, கிட்டத்தட்ட 10 செய்திக்குறிப்புகள் வந்து பயன்படுத்தாத வார்த்தையை தற்போது வந்து அதோடைய அப்பல்லோட நிர்வாகம் குறிப்பிருக்கிறது. அவங்க வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நேற்றுவே அவங்கள்ட்ட இருந்து அந்த பெரிய கவலை அது இருந்தது. நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்றது, இதுல நம்ம வந்து அடுத்த கட்டமா என்னென்ன செய்ய முடியுங்கிறது அந்த நிர்வாகத்தில் அந்த கவலை இருந்தது நம்மளால புரிந்து கொள்ள முடிந்தது. அதற்கான காரணம் இந்த நிலைமை இந்த மாதிரி ஒரு சீரியஸா இருக்குது, நம்ம எப்படி அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருந்தது. இப்போ வந்து அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து நேற்றே நம்ம குறிப்பிட்டிருந்தோம், தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை சீராக இருக்கிறது என்ற தகவலை நேற்று அவர் வெளியிட்ட செய்தி குறிப்பிலேயே சொல்லல. அதிகாரப்பூர்வமற்ற முறையில் நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டேபிளா இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு கூட அவங்க வந்து ஆபரேஷன் முடிஞ்சு மன்னிக்கணும் அந்த எக்மோ கருவி பொருத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கழித்து இந்த காலைல 10 மணிக்கு நம்ம அவங்கள்ட்ட பேசும்போது கூட அவங்க வந்து ஸ்டேபிளா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்டேபிள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து பின்னடைவும் இல்லை முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற நாம வந்து ஆறுதல் பெறக்கூடிய இதுல வந்து பின்னடைவு இல்லை நம்ம கருதிக்கலாம். ஆனா மருத்துவர்களும் மற்றவர்கள் பார்வையில வந்து இதுல வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அவங்க அதை பார்த்திருக்கிறாங்க. சோ இப்போ வந்து அந்த முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற விஷயம் அடுத்த கட்டமா கொண்டு போய் ஒரு வெரி கிரிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு தமிழக முதலமைச்சர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமான தகவலா இருக்குது. ஏன் வந்து எம்எல்ஏக்கள் கூட்டம் கூட்டப்பட்டது, ஏன் அதிமுகவுடைய முக்கியமான பிரமுகர்கள்லாம் வந்து அழைக்கப்பட்டாங்க, ஏன் வந்து இந்த ஆலோசனை நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான விடையெல்லாம் கிடைப்பது போல் இருக்கக்கூடிய தகவலா தான் இருக்குது. தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையில் இருக்கு அப்படிங்கிறதா அதிகாரப்பூர்வமான தகவலா இருக்குது. சற்று முன் சில நிமிடங்களுக்கு முன்னால் ஒரு 12:40 வாக்குல அவங்க வந்து அப்போலோ மருத்துவமனையில இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பு அதனுடைய தலைமைச் செயல் அதிகாரி சுப்ரியா விஸ்வநாதன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த செய்தி குறிப்புல தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வெரி கிரிட்டிக்கல், அவர் கண்டினியூஸ் டு பி வெரி கிரிட்டிக்கல். தமிழ்ல வந்து சொல்றாங்க தொடர்ந்து கவலைக்கிடமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க அப்போலோ மருத்துவமனை அலுவலகத்தை முன்னாடி ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் குவிந்திருக்கிறாங்க. ஆண் பெண் தொண்டர்கள் அவங்க வந்து தங்களுடைய தலைவர் வந்து சரியா வருவாங்க, தமிழக முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் உடல் நலம் பெற்று திரும்புவாங்கிற எதிர்பார்ப்பும் பிரார்த்தனையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது போல நிலைமை அவ்வளவு சுலபமானதாகவும் எளிமையானதாகவும் இல்லை அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமான தகவல் தெரிவிக்கின்றன. நம்ம ஏற்கனவே காலையிலே குறிப்பிட்டிருந்தது போல தன் தொலைக்காட்சி இந்த விஷயத்தை முதல்ல சொல்லியிருந்தது. தமிழக முதலமைச்சருக்கு வந்து ஒரு தீவிரமான சிகிச்சைகள் வந்து நிறுத்தப்பட்டு முழுக்க கண்காணிப்பு மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சிகிச்சை கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை, புதிதாக விஷயங்கள் எதுவும் கிடையாது. அவங்க வந்து கண்காணிப்பு தான் தொடர்ந்து ஓடிட்டு இருக்குது. அதுதான் நம்ம வந்து இன்னமும் கூட நம்ம பார்க்கிறோம். இப்பயும் கூட அவங்க பயன்படுத்துகிற வார்த்தையிலேயே பீயிங் ட்ரீட்டட் அண்ட் க்ளோஸ்லி மானிட்டர்ட் பை a team of experts. தொடர்ந்து வந்து அவங்க வந்து டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கண்காணிக்கப்படுறாங்க. அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனை நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. முதலமைச்சருடைய உடல்நிலை கவலைக்கிடமா இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. காயத்ரி, திரு பாண்டே, நீங்க சொன்னது போல அப்பல்லோவிலிருந்து வரக்கூடிய அந்த அறிக்கையானது கண்டினியூஸ் டு பி வெரி கிரிட்டிக்கல் அப்படிங்கிற வார்த்தை மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நேற்று மாலை 7 மணியிலிருந்தே, அதாவது தொடர்ந்து இதய நோய் சிகிச்சை நிபுணர்கள் இருக்கிறார்கள், நுரையீரல் சிகிச்சை நிபுணர்கள் என்று காலை ஆன்ஜியோ சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகு எக்மோ என்று சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரின் ஆக்சிஜனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெளியில் இருந்து சுவாசியல் கொடுக்கக்கூடிய சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி இன்று பிற்பகல் எய்ம்ஸ் மருத்துவ குழுவும் வரவிருக்கிறது முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கான சிறப்பு சிகிச்சையை அளிப்பதற்காக. இப்படி தொடர்ந்து தீவிர சிகிச்சையிலும் கண்காணிப்பிலும் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையிலும் தற்பொழுது அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து வரக்கூடிய இந்த அறிக்கை ஒரு கவலைக்கிடமான ஒரு அறிக்கையாகவும் மிகவும் கவலையை தரக்கூடிய ஒரு அறிக்கையாகவும் இருக்கிறது. தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அப்பல்லோ நிர்வாகம் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக அவர்களுக்கு அந்த கடமை இருக்குது. அவர்கள் வந்து வெறுமனே கட்சியினர் சொல்வது போல ஆறுதல் தகவல்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஒரு மருத்துவமனை நிர்வாகம் வந்து அவர்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை சொல்ல. ஒரு மருத்துவர்களுக்கு வந்து உணர்வுகள் கிடையாது, உணர்ச்சிவசப்பட முடியாது. நீங்கள் ஏற்கனவே கவனித்திருப்பீர்கள், நம்ம வந்து அப்பல்லோவுடைய தலைவர் சேர்மன் திரு பிரதாப் சி ரெட்டி அவர்கள் இதற்கு முன்னாடி 2-3 முறை செய்தியாளர் சந்தித்தார். செய்தியாளர் சந்தித்த போது அவர் வந்து முழுமையான விவரங்களை வந்து வெளிப்படையாக சொல்லினார். வந்து அவர் சொன்ன பிறகுதான் அந்த செய்தி குறிப்புகள்ல இருந்த தகவல்களை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது பொதுமக்கள் தெரிந்தது.
முதலமைச்சர் சொந்தமாக நடப்பதற்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் பேசுவதற்கு ஒரு கருவியோட உபகரணத்துடைய உதவியோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இது எல்லாமே அப்பல்லோவுடைய தலைமை தலைவர் திரு பிரதாப் சி ரெட்டி சொன்ன பிறகுதான் தெரிய வந்தது. ஏன்னா அவர்கள் வெளியில சொல்லும் போது என்ன உண்மையோ ஒரு வார்த்தை கூட மிக இல்லாமல் அதுதான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதுக்கு மேல் சொல்ல ஒரு ஆட்சி தலைமையோ ஒரு கட்சி தலைமையோ அவர்களது தொண்டர்களை ஆசுவாசப்படுத்த முடியாத விஷயங்களை சொல்லலாம். ஆனால் ஒரு மருத்துவ தலைமை என்பது நான் அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில் சொல்ல முடியாது. ஸோ வெரி கிராஃப்டட், வெரி கேர்ஃபுல்லி கிராஃப்டட் வேர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பல முறை அப்போலோ வரக்கூடிய 4 வரிகளுக்கு 5 வரிகளுக்கு மேல வந்ததுல அந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லி கிராஃப்டட் வேர்ட்ஸ் தான் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அந்த அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. வெறும் 4.5 வாக்கியங்கள் மட்டுமே, வரிகள் மட்டுமே கொண்ட ஒரு செய்திக்குறிப்பு வந்திருக்கு. அதுலதான் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது இந்த கடமை அவர்களுக்கு இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. இதை தாண்டின வேறு வழிகள் இல்லை. நாம் நேற்று நம்ம மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான நபர்கள்ட்ட நம்ம பேசிக்கிட்டு இருந்த போது அவர்கள் சொன்ன ஒரு தகவல், ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க. முதலமைச்சருடைய உடல்நிலை கவலையோடு தான் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்வதற்கு எதுவும் தாண்டி இறைவனுடைய கருணை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது போன்ற மோசமான நிலைகளை கடந்த பல சிகிச்சை பெறக்கூடியவர்களை இந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு முழுமையாக காப்பாற்றி இருக்கிறோம். அந்த மேஜிக் நடந்திருக்கிறது. இந்த முறையும் அந்த மேஜிக் நடக்குமா அப்படிங்கறத காத்திருக்கிறோம். அந்த அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை, அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான நபர் பயன்படுத்திய வார்த்தை, இந்த சிகிச்சை முதலமைச்சருக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை, முதலமைச்சருடைய உடல்நிலை இதற்கு முன்னால் பலருக்கு எங்களுடைய மருத்துவமனையில் இந்த மாதிரி இருந்த சந்தர்ப்பங்கள்ல முழுமையாக அவர்களை எங்களால் நல்லபடியாக மீட்டு கொண்டு வர முடிந்திருக்கிறது. அந்த மேஜிக் இதற்கு முன்னால் சாத்தியமாயிருக்கிறது பல முறை. இந்த முறையும் அந்த மேஜிக் சாத்தியமாகும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பு சொல்லியிருக்காங்க. சோ நிச்சயமாக இது இயல்பு நிலையை மீறிய ஒரு விஷயமா நான் பார்க்கிறோம். அவங்க எப்போ இந்த மேஜிக் மீண்டும் நடக்குமா என்று எதிர்பார்த்துக்கிறோம் சொல்லும் போதே இது மேஜிக் அப்படிங்கிறது இயற்கைக்கு மாறான, வளமைக்கு எதிரான, வழக்கத்துக்கு மாறான ஒரு 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 அதிசயம் போல, ஒரு 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 வித்தை போல, ஒரு இறைவனுடைய கருணை பரிபூர்ணமாக இருந்தால் மட்டுமே சாத்தியமாகக்கூடிய விஷயம் போலதான் இருந்திருக்கிறது. மருத்துவர்கள் தங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு முழுமையாக செயல்பட்டு அவங்களுடைய மருத்துவமனையுடைய மூத்த அதிகாரியா இருக்கக்கூடிய மருத்துவராக இருக்கக்கூடிய டாக்டர் சங்கீதா ரெட்டி அவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க. காலையில 2:50 அவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதுலயே எங்களால் என்னென்ன முடியுமோ அவ்வளவு செஞ்சிருக்கிறோம், காட் பிளஸ் அம்மா அப்படின்னு அவங்க குறிப்பிட்டாங்க. எல்லா முயற்சிகளையும் மீறி இறைவனுடைய கருணை தமிழக முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா மருத்துவமனையில இருந்து என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையுமே செய்யப்பட்டிருக்குது. இதை தாண்டி இறைவனுடைய கையில் தான் இருக்கு அப்படிங்கறத அவங்க ட்விட்டர் மூலமாகவே தெரிவித்திருந்தார்கள். அதுதான் நாம தனிப்பட்ட முறையில அந்த மருத்துவமனை இருக்கக்கூடிய சில முக்கியமான ரொம்ப ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன் அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க நம்ம பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி இதற்கு முன்னால் பலர் இந்த மாதிரி நிலைமையில இருந்திருக்கிறாங்க. இந்த நிலைமையில இருந்து பலரை நம்மளால மீட்டு கொண்டு வர முடிஞ்சிருக்கு. அந்த மேஜிக் இந்த முறை நடக்குமா அப்படிங்கிற பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு முன்னால் இந்த மேஜிக் நடந்திருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. நம்ம அந்த மேஜிக் சாத்தியம் இந்த முறை தமிழக முதலமைச்சருக்கும் இது சாத்தியமாகிறதா அப்படிங்கிறத நாங்கள் பொறுத்து காட்டுங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த மேஜிக் நடக்குமா? தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இந்த கவலைக்கிடமான நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு மாறுமா, முன்னேற்றம் அடையுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்க வேண்டியிருக்குது. ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் இன்னமும் கூட அந்த காலக்கெடுவை குறைத்து விடவில்லை. அவர்கள் 24 நேரம் தொடர்ந்து அவதானிப்புல கண்காணிப்புல இருக்கணுங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அந்த 24 மணி நேரம் கண்காணிப்புக்கு பிறகுதான் அந்த உடல்ல என்ன மாதிரி உடல்நிலையில என்ன மாதிரியான முன்னேற்றம் ஏற்படுகிறது, வேறு ஏதேனும் வெளி அழுத்தங்கள் தேவைப்படுகிறதா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்குது. தற்போதைக்கு தமிழக முதலமைச்சருடைய நிலை கவலைக்கிடமா இருக்கிறது. நாம் நேரடியாக அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய விவிஐபிகள்கிட்ட பேசும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை, இது போன்ற நிலைமையிலிருந்து சில சந்தர்ப்பங்களால் நம்மளால் அந்த சிகிச்சை பெறக்கூடியவர்களை மீட்டு கொண்டு வர முடிந்திருக்கிறது. அந்த மேஜிக் இதற்கு முன்னால் பல முறை நடந்திருக்கிறது. இந்த முறை அந்த மேஜிக் நடக்கிறதா என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கிறோம் என்று மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மிக 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 மூத்த முக்கியமான அதிகாரிகள் நம்மிடம் நேரடியாக தெரிவித்தார்கள். அந்த மேஜிக் இந்த முறை நடக்க இருக்கிறதா என்பதை மருத்துவர்களே காத்திருக்கும் போது நமக்கும் அதை பொறுத்திருந்து பார்ப்பதை தவிர வேறு வழி இல்லை. தமிழக முதலமைச்சருடைய நிலை, தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது அப்படிங்கிறதுதான் தற்போதைய தகவல். இந்த கவலைக்கிடமான நிலைமை மட்டும் இதற்கு முன்னால் பல உதாரணங்கள் பார்த்திருக்கிறோம். மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட நாள் நோயாளி உட்பட பலர் கோமா நிலையில இருந்தவங்க கூட முழுமையான சுயநினைவை இழந்து, முழுமையான உடல் இயக்கத்தை இழந்து கோமா நிலைக்கு போனவங்க கூட மீண்டெழுந்து வந்த அதிசயங்கள் மேஜிக் நடந்திருக்கிறது. இந்த முறை தமிழக முதலமைச்சருக்கு எந்த மாதிரி இருக்க போதுங்கிற பார்ப்போம். ஏற்கனவே இந்த 3 தொகுதி தேர்தலை பற்றி பேசும்போது தமிழக முதலமைச்சர் அறிக்கையில கொடுத்திருந்தாங்க.
இறைவனுடைய கருணையினாலும் உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையினாலும் நான் வந்து மறுபிறவி எடுத்துள்ளேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருந்தாங்க. சோ அவருடைய இரண்டாவது பிறவி, அவருடைய தமிழக முதலமைச்சருக்கு அளிக்கப்பட்டிருந்த இரண்டாவது பிறவி, அவருடைய வார்த்தையில் குறிப்பிடக்கூடிய அந்த இரண்டாவது பிறவி எந்த அளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். மருத்துவர்கள் தீவிரமான கண்காணிப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து கையை பிசைந்தபடி அந்த உடல்நிலை அந்த எக்மோ கருவியின் மூலமா எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த கருவிகளுடைய செயல்பாடு இப்போது வந்து சீராக இருக்கிறது, அது நிலையாக இருக்கிறது. ஆனால் இந்த கருவியும் இல்லாமல் இயங்கக்கூடிய நிலைமையை தமிழக முதலமைச்சருடைய உடல் பெறுகிறதா, அந்த திறன் வந்து அந்த உடலுக்கு இருக்கிறதா, தமிழக முதலமைச்சருடைய எக்ஸ்டர்னல் சப்போர்ட் வெளியிலிருந்து இருக்கக்கூடிய அந்த ஆதரவை தாண்டி உள்ளே அவர்கள் வந்து இயங்கக்கூடிய அந்த ரத்த ஓட்டமும் சுவாசமும் இரண்டுமே வந்து இயல்பு போல வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்படி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. இது அடுத்த கட்டமாக எந்த நிலையை அடைகிறது அப்படிங்கிறத நாம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மருத்துவமனை நிர்வாகம் இந்த செய்திக்குறிப்பை சில நிமிடங்களுக்கு முன்னால் ஒரு 10-15 நிமிடங்களுக்கு முன்னால் வெளியிட்டிருக்கிறது. அதுல வந்து தொடர்ந்து கண்காணிப்புல வந்து மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கண்டினியூஸ்லி ட்ரீட்டட் அண்ட் கண்டினியூஸ்லி மானிட்டர்ட் பை த டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தேர்ந்த நிபுணர்கள் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எய்ம்ஸ்ல இருந்து மருத்துவர்கள் வர்றாங்க. இது எல்லாமே நம்ம நேற்று கிட்டத்தட்ட ஒரு ராத்திரி 8 மணிக்கு நம்ம வந்து முதல் முறையா தந்தி தொலைக்காட்சியில தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றி நம்ம வந்து பிரேக் பண்ணோம். அப்ப இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் வந்து முதலமைச்சருடைய உடல்நிலையை இந்த ஆபத்தான கட்டம், இந்த கவலைக்கிடமான கட்டத்துல இருந்து வெளியே கொண்டு வர வேண்டியது. இதை நம்ம முதல்ல உடனடியாக வந்து தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை கவலைக்கிடமான நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு வந்த பிறகுதான் மேல் சிகிச்சை தமிழக முதலமைச்சரை வந்து எந்த மாதிரி தேற்ற முடியும், எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டமாக உடல்நிலை தேர்வதற்கான கொடுக்க முடியும், அந்த எந்தெந்த உறுப்புகள் வந்து மீண்டும் வேகமாக செயல்பட வைக்க முடியுங்கிறதெல்லாம் அடுத்த கட்டமாக இல்லை. முதல்ல வந்து அவங்களுக்கு லைஃப் சப்போர்ட் வந்து முழுமையாக உயிர் பிழைத்து இருப்பதற்கான, முழுமையாக உயிர் தொடர்ச்சி நடப்பதற்கான ஒரு விஷயங்கள் தான் முதல்ல தேவைப்படுகிறது. அதற்கான முயற்சியை தான் அவங்க வந்து தற்போது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கு பிறகு தான் எய்ம்ஸ்லேருந்து டாக்டர் வந்தாலும் சரி, லண்டன்லேருந்து பீலே வந்தாலும் சரி, எங்கேருந்து யார் வந்தாலும் முதல்ல இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரிட்டிக்கல் கேர் வந்து உலகம் முழுக்க அவர்கள் சொன்னக்கூடிய இந்த எக்மோ கருவியுடைய பொருத்தம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல்ஸ் நம்ம வந்து ஆஞ்சியோ பண்றதா சில ஊடகங்கள் சொன்னாங்க. நம்ம வந்து அந்த வார்த்தையை சரியான வார்த்தை கிடைக்காம ஆஞ்சியோ மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் நம்ம சொன்னது வந்து ஒரு அறுவை சிகிச்சை இல்லை, ஒரு ஆப்ரேஷன் இல்லை, ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி வந்த வார்த்தை. அந்த ப்ரொசீஜர் தான் அந்த எக்மோ பொருத்துவது. அவங்க வந்து தமிழக முதலமைச்சருக்கு வந்து எக்மோ காலையில் ஒரு 4 முதல் 5 மணிக்கு உள்ளாக அந்த பொருத்திருந்தாங்க. அந்த எக்மோவுடைய சப்போர்ட்டில் தான் தற்போது தமிழக முதலமைச்சருடைய உடல் இயங்கி கொண்டிருக்கிறது. இது வந்து வெரி கிரிட்டிக்கல். ஏற்கனவே நம்ம வந்து நேற்று வந்து அங்கே உள்ளார்ந்த தகவலின்படி நமக்கு கிடைச்ச பிரத்யேக தகவலின்படி நேற்றே வந்து அவங்க கிரிட்டிக்கல் நிலைமை. பட் தேவர் சேயிங் தட் அப்போ உடல்நிலை வந்து ஸ்டேபிளாக இருக்குது, ஒரு ஆபத்தான நிலைமையை அடையல, இன்னும் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் அந்த ஸ்டேபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து நிலையாக இருக்கிறது, சமனாக இருக்கிறது, சீராக இருக்கிறது என்று பொருள் கொள்ளலாம். இந்த நிலையாக இருக்கிறதுங்கிறது வந்து உடல்நிலை முன்னேற்றம் அடையவில்லை அப்படின்னு கொள்ளலாம், உடல்நிலை பின்னடையவில்லை என்றும் கொள்ளலாம். தற்போது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை வெரி கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸ் டு பி வெரி கிரிட்டிக்கல் சொல்லும்போது காலையில் 5 மணிக்கு இந்த எக்மோவுடைய பொருத்தப்பட்ட பிறகு பெரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை, இன்னமும் தொடர்ந்து கவலைக்கிடமான அதாவது சப்போர்ட் மட்டுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சும்மா உதாரணத்துக்காக சொல்றேன், இது வந்து சரியான டேர்ம் கிடையாது. எக்ஸ்டர்னல் சப்போர்ட் வந்து நம்ம வென்டிலேஷன் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். வந்து புற சுவாசம் வழியாக நம்ம செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டிருந்தால் செயற்கை சுவாசம் எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் பொருத்தப்பட்டிருக்கிறதோ அது வரைக்கும் அவர்களால் இயல்பாக சுவாசிக்க முடியும். அந்த புற சுவாசம் எக்ஸ்டர்னல் நம்ம சுவாசம் வந்து அகற்றப்பட்டால் அவருடைய உயிருக்கு ஆபத்தான நிலைமை ஏற்படும். அது போன்ற விஷயமாக இதை நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் மூலமாக தமிழக முதலமைச்சருடைய நுரையீரலும் தமிழக முதலமைச்சருடைய இதயமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இல்லாமலேயே சுயமாக இயங்க வேண்டும் என்பதுதான் மருத்துவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதற்காகத்தான் அவர்கள் பகிரத பிரயத்தனம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த வெளியிலிருந்து இருக்கக்கூடிய எக்மோவினுடைய உதவியால் இருக்கக்கூடிய இதயத்தினுடைய செயல்பாடு, நுரையீரலுடைய செயல்பாடு, இந்த இரண்டையும் தாண்டி தமிழக முதலமைச்சருடைய இதயம், தமிழக முதலமைச்சருடைய நுரையீரல் இரண்டும் தானாகவே துடிக்கவும் சுவாசிக்கவும் மேற்கொள்ளுமையானால், தன்னுடைய செயலை மேற்கொள்ளுமையானால் மிகப்பெரிய மிராக்கலாக, மிகப்பெரிய மேஜிக்காக, மிகப்பெரிய ஒரு அதிசயிக்கத்தக்க விஷயமா இருக்கும். அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான நபர்கள் நம்ம சொன்ன வார்த்தை, இது போன்ற மேஜிக் இதற்கு முன்னால் பல சமயம் இந்த மருத்துவமனை நடந்திருக்கிறது. இந்த முறை அந்த மேஜிக் நடக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கும் என்பதுதான் மருத்துவமனை வட்டாரங்கள் தரக்கூடிய தகவல். நம்ம ஒரு 3-4 மணிக்கு மேலே எய்ம்ஸ்லேருந்து மருத்துவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்கள் வந்தும் கூட என்ன மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்துப்போம், எய்ம்ஸ் மருத்துவ வந்தபோது என்ன மாதிரியான சிகிச்சை இங்கே அளிக்கப்படுது அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. அந்த சிகிச்சை தான் சரியான முறையாக இருந்துச்சுன்னா அந்த சிகிச்சை தான் தொடர போது. இதை தாண்டி வேறு எதுவும் புதிய மாற்றங்கள் தமிழக முதலமைச்சரோட உடல்நிலை எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து வேறு எதுவும் செய்ய முடியுமா அப்படிங்கிறவங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காயத்ரி.
திரு பாண்டே, நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேஜிக், ஒரு மிராக்கிள் இப்ப நடந்தே ஆகணும் அப்படிங்கிறது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்கிறது என்பதில் சற்றும் மாற்று கருத்திற்கு இடமே இருக்காது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு நிலையில சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அவசர அழைப்பு நடத்தப்படுகிறது. அப்பல்லோ வளாகத்திலேயே அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதற்கான உண்மையான பொருள் என்ன அப்படின்னு தெரியறதுல எனக்கு ஒரு சிறு கவலை இருந்தாலும், இந்த மாதிரியான அவசர அரசாங்க ரீதியிலான ஆலோசனை கூட்டங்கள் எதை நமக்கு உணர்த்துகிறது? ஒரு முன்னேற்பாடு தான். இதில் வந்து ஒரு அரசாங்கம் என்பது ஏதேனும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே நாங்கள் இப்படி நடக்கும்னு நினச்சோம், இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம வந்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடந்த டிசம்பரில் வந்து 2015 ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், தூத்துக்குடி உள்ளிட்ட 4-5 மாவட்டங்களில் மிகப்பெரிய வெள்ள சேதம் ஏற்பட்டது. அதில் முன்னேற்பாடு இல்லாத நிலைமையை நம்ம பார்த்தோம். மீட்பு பணிகள் தான் துரித நடவடிக்கை எடுத்தாங்க, நிவாரணப் பணிகளில் துரித நடவடிக்கை எடுக்காங்க, தொற்றுநோய் வராமல் பல நடவடிக்கை எடுக்கப்பட்ட. ஸோ வந்து ஆஃப்டர் ஷாக் வந்து அந்த அதிர்ச்சிக்கு பிறகான நடவடிக்கையில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டது. பல பெருமைகள் தேடி வந்தன. தொற்றுநோய் வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா, பாராட்டத்தக்க விஷயமா பார்க்கப்பட்டது. அவங்களுக்கு பல விஷயங்கள் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனால் மழையை அவர்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கவில்லை என்பது பெரிய விமர்சனமாக வைக்கப்பட்டது. அதே போல அந்த பாடத்தின் அடிப்படையில் தற்போது இந்த டிசம்பரில் மீண்டும் ஒரு புயல் வருகிறது, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வருகிறது, மேற்சுழற்சி வருகிறது, கீழ் சுழற்சி வருகிறது என்றெல்லாம் வந்து தகவல் வந்தபோது தமிழக அரசு முழுமையான தயார் நிலையில் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஒரு பிரச்சனை வராதபடிக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த கடலோர பகுதிகளில் ககன்தீப் சிங் பேடியிலிருந்து மூத்த அதிகாரிகள் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ்லேருந்து மூத்த அதிகாரிகள் பூரா அந்தந்த இடத்துக்கு முழுமையாக களப்பணிக்கு அனுப்பப்பட்டாங்க. எந்த இடத்துல அமைச்சர் பெருமக்கள் அனுப்பப்பட்டாங்க. வருவாய்த்துறை அமைச்சர் வந்து நேரடியாக தொடர்ந்து ரவுண்ட் த கிளாக் வந்து அவங்க வந்து சிகிச்சை பற்றியும் பிரச்சனைகள் பற்றியும் எங்கெங்க வரக்கூடிய தகவல் பற்றியும் டோல் ஃப்ரீ நம்பர்லேருந்து வரக்கூடிய தகவல் பற்றி முழுமையான ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அரசு இயந்திரம் முழுமையான அளவில் தயார் நிலையில் இருந்தது. அதனால் வெள்ளம் பெரிய அளவில் வராட்டாலும் மழை பெரிய அளவில் இல்லாட்டாலும் கூட முழுமையான முன்னேற்பாடுகளை தயார் செய்தாங்க. ஒரு அரசாங்கம் எப்போதுமே அப்படிதான் இயங்க முடியும். அதே போல தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றி இப்போதைக்கு எந்த தவறான பார்வையும் வராவிட்டாலும், தவறான தகவல், வருந்தத்தக்க தகவல் எதுவும் வராவிட்டாலும் கூட முதலமைச்சர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்பது ஊடகங்கள் வாயிலாக தற்போது வெகுமக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. இந்த தகவல் அரசு தரப்பில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசு துறையோட மூத்த செயலர்களுக்கு, அமைச்சர் பெருமக்களுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கும். இந்த வெரி கிரிட்டிக்கல் அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டதனால அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பதை ஆலோசிப்பதற்காக அமைச்சர் பெருமக்கள் திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு முன்னேற்பாடுக்கான கூட்டம் தான். என்ன நிலைமை இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும், எல்லாமே சரியாக வந்தால் என்ன செய்வது, ஏதேனும் தப்பானால் என்ன செய்வது என்பது முழுக்க கட்சியுடைய தொண்டர்களிடையே தொடர்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரையும் அழைத்து ஆலோசனை நடத்துவதற்கான விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இதுல தப்பான விஷயமாக, கவலைப்படும்படியான விஷயமாக எதுவும் இல்லை. இது வந்து ஒரு முன்னேற்பாடு. ஒரு அரசாங்க அரசியல் தான் இயங்க முடியும். காயத்ரி.